பெற்று தருவீங்க? இப்போ கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க, நில உடைமையாளர்கள், பெரும் முதலாளிகள், திமுக கூட காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு அடிப்படை கூலிகள் கிட்ட கூலிகளுடைய உரிமையை, கூலிகளுடைய விடுதலையை நீங்கள் எப்படி பெற்று தருவீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல. முத்தரசன் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு 25 கோடி வந்து திமுக வந்து நேரடியாக பேங்க்கில் போட்டு கொடுக்குது அப்படின்னு. வெக்கமா இல்லையா? எத்தனை கோடி கூலிகள் வந்து இன்னும் கம்யூனிஸ்ட்டில் நம்புகிறாங்க. அதற்காக நீங்கள் உண்மையாக இருக்கணும்ல. வெக்கமே இல்லை சொல்கிறேன். நமக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், என்ன முத்தரசையா நீங்கள் போட்டிருக்க சிவப்பு துண்டாவது வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் வாங்கினதா இல்லை அண்ணா அறிவாலயத்தினுடைய 25 கோடியில் வாங்கினதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்களை ஏமாத்துறது வந்து எப்படி சகிச்சுக்கிறது? இந்த நாடு வந்து ஒரு புரட்சிக்கு தயாராகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ இவர்களையெல்லாம் திருமாவளவன் அவர்களையோ முத்தரசன் அவர்களையோ அம்பலப்படுத்தாமல் எப்படி வந்து அது சரியாக இருக்கும்? சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, இந்த சாதிய ஆதிக்க மணலில் இதெல்லாம் இருக்குது, பெரியார் முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தமிழர் அரசியல் பேசுகிறீங்க. இப்போ எல்லா பயிலும் தமிழன் ஆகிட்டா வந்து இந்த சாதிய இது நாம் தமிழர் இது வந்துட்டா இதே பயிர் தானே இருப்பான், இதே குரூப்புகள் தானங்க இருக்கும். அங்கே பெரியாரிஸ்டா இருந்தா இவன் இப்போ உங்கள் அண்ணன் சீமான் வந்து உட்கார்ந்துட்டோடனே இந்த பயலெல்லாம் புனிதமாயிருவானுல்ல? இல்லை, அப்படி இல்லைண்ணே. இது எப்படி அப்படின்னா வந்து சாதி ஒழிப்பு பேசி 3/4 நூற்றாண்டு ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஸ்டாலின் வந்து பக்கத்தில் வந்து கவுடாவான்னு கேட்பாப்புல. ஆனால் சீமான் அவர்கள் வந்து கவுடாவா பார்க்குறாரா, தேவரா பார்க்குறாரா, முக்குளத்தரா பார்க்குறாரா, நாடாரா பார்க்குறாரா, ஆதித்தமிழர் எதுவும் இல்லை. என் தம்பின்னு பார்க்குறேன், என் தங்கச்சின்னு பார்க்குறேன். இங்கிலாந்துல 6 தொல்குடி சமூகங்கள் இருக்கு, தொல்குடி சமூகங்கள் இருக்கு. அவன்லாம் வந்து நான் வந்து தொல்குடி சமூகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவன் முன்னேறல. நான் எல்லாம் இங்கிலீஷ், நான் எல்லாம் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால தான் வந்து உலகத்தின் வல்லாதிக்கமாக இருந்தான். அதே மாதிரி தான் நாம் வரணும். நான் வந்து தேவர், நான் வந்து வன்னியர், நான் பறையர், நான் பல்லர் அப்படின்னா ஆகாது. நான் தமிழன் அப்படின்னா தான் வந்து உலகத்தின் வல்லாதிக்கமாக தமிழ்நாடு உருவாகும். அதைத்தான் நான் சீமான் அவர்கள் செய்கிறாங்க.